1990 ஏப்ரல் 30ஆம் நாள் நாடாளுமன்றம் கூடியவுடன் அவைத்தலைவர் சங்கர்லால் சர்மா வந்து அமர நேர்கையில் நான் எழுந்து என்று நான் முக்கிய பிரச்சனையை கொண்டு வர விரும்புகிறேன், அதை பேச அனுமதிக்க வேண்டும் என்றேன். கேள்வி நேரம் முடிந்தவுடன் மிஸ்டர் வைகோ நீங்கள் அப்பொழுது அறிவிக்கலாம் என்றார். கேள்வி நேரம் முடிந்தவுடன் இந்த நாளை இன்று 30 ஏப்ரல், நாளை 1 மே தினம் உலகமே கொண்டாடுகிறது. இந்தியாவிலும் தொழிலாளர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த நாளை மத்திய அரசு, மாட்சிமை தங்கிய விபி சிங் அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அப்பொழுது நான் பரிசீலிக்கிறேன் என்று அவர் பதில் சொன்னார். சொல்லிவிட்டு அவருடைய பிரதமர் அறைக்கு போய்விட்டார். நானும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான குருதாஸ் தாஸ் குப்தா அவர்களும், அப்பொழுது ஜனதா தளத்திலே இருந்த தொழிலதிபரும் தொண்டருமான கமல் மொரார்கா அவர்களும் 3 பேரும் பிரதமருடைய அறைக்கு சென்றோம். ஜப்பானிய தூதர்களோடு பிரதமர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றார்கள். நான் ஒரு துண்டு தாளில் எங்கள் 3 பெயரையும் குறிப்பிட்டு உள்ளே அனுப்பினேன். 15 நிமிடத்தில் அந்த கூட்டத்தை முடித்துக்கொண்டு எங்களை உள்ளே வரவழைத்தார். பிரதமர் அவர்களே, நீங்கள் இருக்கும்போதுதான் சபையிலே இந்த கோரிக்கையை எழுப்பினேன். எல்லா உறுப்பினர்களும் பின்னர் ஆதரித்து பேசினார்கள். நீங்கள் இன்றைக்கே அறிவிக்க வேண்டும். இன்று ஏப்ரல் 30, இன்று மாலைக்குள் செய்தி போனால்தான் நாளை மே விடுமுறை நாள், மே தினம் என்று அறிவிக்கப்படும் என்றார். உடனே அவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை அறைக்கு வர சொல்லி, நீங்கள் உணவு நேரம் முடிந்தவுடன் பிற்பகலில் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் சென்று மே தினத்தை மத்திய அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கிறது என்று பிரகடனம் செய்துவிட்டு வாருங்கள் என்றார். அதே போல ராம்விலாஸ் பாஸ்வான் மக்களவையிலும் அறிவித்துவிட்டு மாநிலங்களவையிலும் வந்து மே முதல் நாளை விடுமுறை நாளாக அறிவித்தார். அந்த மே தினம் இன்றைக்கு உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது என்றாலும் தொடக்க காலத்தில் சிறைவாசமேற்றோர், சித்திரவதைப்பட்டோர், தூக்குமரங்களை நாடியோர், இப்படி எண்ணற்ற தோழர்கள், லட்சக்கணக்கான தொழிலாளர் தோழர்கள் உலகெங்கும் தியாகம் செய்து இன்றைக்கு இந்த உலகிலே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவரும் தங்கள் திருநாளாக, தொழிலாளிக்கு மகுடம் சூட்டுகின்ற திருநாளாக இந்த மே தினத்தை கொண்டாடி வருகிற இந்த வேளையில் எம்எல்எஃப்பும் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியும் இங்கே மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் கொடியை மே தின கொடியாக ஏற்றி வைத்துவிட்டு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் மூலமாக தொழிலாளர் தோழர்கள் அனைவருக்கும், தாயகமெங்கும் தமிழகமெங்கும் இந்தியா எங்கும் இந்த புவனம் முழுவதும் இருக்கிற தொழிலாளர் தோழர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உழைப்பு என்று கொண்டு வந்த அந்த தத்துவத்தை நிலைநாட்ட தொழிலாளர் தோழர்களுக்கு வாழ்த்து சொல்லி, இந்த வெயில் கொந்தளிக்கின்ற இந்த நேரத்தில் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்த என் தோழர்களுக்கும், அதைவிட இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே வந்து நெடுநேரமாக நீங்கள் காத்து கொண்டிருக்கின்ற செய்தியாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.